அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல். வாங்க பிரபஞ்ச ஆற்றல் என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது உலகம். உலகத்துல 2 வகையான எனர்ஜி இருக்கு. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி. நமக்கு தெரியும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அதே மாதிரிதான் இந்த ரெண்டுமே ஆப்போசிட். பாசிட்டிவ் அப்படின்னா ஃபுல் வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் எல்லாமே பாசிட்டிவ் அப்படிம்போம். நெகட்டிவ் அப்படின்னா பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் இந்த ரெண்டையும் நம்ம பாடி எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் ஒருத்தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இந்த ரெண்டும் நிர்ணயிக்கப்படுது. அதாவது நம்ம இந்த பிரபஞ்சத்துல குறிச்சு வச்சிருக்க பணம் அப்படிங்கிற விஷயம் கூட ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான். தட் மீன்ஸ் நம்ம கிட்ட பணம் வருது அப்படின்னா அதுவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான். நம்ம அந்த வைப்ஸை நல்லா நேர்மையா நல்லா வச்சுக்கிட்டாதான் அது நம்ம கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா அது போயிடும். அதனால அந்த பாசிட்டிவ் வைப்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து விலகி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. முதல் விஷயம், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க பாடிய நீங்க 3 நிலைகள் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 0 நிலை, 50% நிலை, 100% நிலை. அதாவது 0 நிலை அப்படிங்கறத கன்சிடர் பண்ணும்போது full of உங்க பாடி நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா இட்ஸ் கன்சிடர் as a 0 நிலை. 50% அப்படின்னா உங்க பாடியில 50% நல்லது வாழ்க்கையில இருக்கு. அதாவது கெட்டதும் நடக்காது நல்லதும் நடக்காது, அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க 50% பாசிட்டிவ் எனர்ஜி. 100% இந்த 50%க்கு மேலையும் 100%க்கு உள்ளேயும் பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றவங்க தான் இந்த உலகத்துல எண்ணிக்கை அதிகம். அதை எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் அனைத்துமே இருக்கும். இந்த 2 விஷயம் 50%க்கு மேல 100%க்கு உள்ள நம்ம எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றது? அதாவது இன்னைக்கு நம்ம பாடியில பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்ற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்துமே பாசிட்டிவ் தான். அதாவது சாப்பிட்டா நமக்கு ஒரு செகண்ட் அந்த ஹாப்பினஸ் வருது இல்லைங்களா? ஒரு மனசு திருப்தியா சாப்பிட்டேன், ஒரு பசியில சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும் போது எவ்வளவு உங்களுக்கு ஒரு மனசு திருப்தி இருக்குமோ அதுவே உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் தான். அதனாலதான் கடவுள் அன்னைக்கே நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒன்று படைக்கப்பட்டது. அதுல இருந்து சாப்பிடுற விஷயத்துல இருந்து தான் தொடங்குது ஒரு பாசிட்டிவிட்டி. அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம பாசிட்டிவிட்டிய. எப்படி அது டிக்ரீஸ் ஆகும்? அதான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க கூடாது. அது டிக்ரீஸ் ஆகலாம். எப்படி அப்படின்னா, உங்களோட நெகட்டிவ் வைப்ஸ், அதாவது நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதிக நேரம் தூங்குறது, நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ் யோசிக்கிறது, இது எல்லாமே நெகட்டிவ் வைப்ஸ் தான். நெகட்டிவ் வைப்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட பாடியில இருக்க பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுதான் உங்களுக்கு அதோட நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆளா இருந்தா உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியாகும் போது உங்களை சுத்தி நடக்கிற மாறுதல்களை உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். அதாவது நிறைய சண்டைகள் உருவாகலாம், சச்சரவுகள், ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே உங்களை ஃபீல் பண்ணிக்க முடியும். நம்ம கிட்ட நெகட்டிவ் வைப்ஸ் வருது அப்படிங்கிறத. அதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்த சுத்தியும் பாசிட்டிவா வச்சுக்கணும். உங்களோட தாட்ஸ் பாசிட்டிவா இருக்கணும். உங்களோட பாடி ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல எப்படி பாசிட்டிவா இருக்கணும், நம்ம தாட்ஸ் எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படிங்கறத அப்லோட் பண்ணிருப்பேன். அதே மாதிரி நம்ம பாடிய டெய்லியும் 2 டைம் உடம்ப குளிச்சு ஹாப்பியா, அதாவது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸா நல்லா கமன்னு நம்ம நீட்டா நம்மளை வச்சுக்கும் போது, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே நீட்டா மாறும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலும் பாசிட்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி இன்க்ரீஸ்ட்.
இது வந்து ஒன் மெத்தட், நம்ம பாடியை பாசிட்டிவா வச்சுக்கிறது. நம்ம சரௌண்டிங் எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது? நம்ம தாட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தாவே நம்மளை சுத்தி பாசிட்டிவா இருக்கும். அது போக நம்ம இருக்க இடத்த நீட்டா வச்சுக்கிறதும், சின்ன சின்ன செடிகள் வளர்க்கறது மூலியமாவும், நம்ம பார்க்கிற இடங்கள்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ற மூலியமாவும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலியமா நம்ம இருக்க இடத்த சுத்தி பாசிட்டிவா வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்தையும் பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாசிட்டிவா நடந்தது அப்படின்னா உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மணி, உங்க படிப்பு, பதவி அனைத்துமே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் ஒரு ரூல். பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய ஆற்றல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எது திருப்பி கொடுத்தீங்கனாலும் பிரபஞ்சம் அது உங்ககிட்டயே பல மடங்கா பவுன்ஸ் ஆகி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தங்க கிட்ட ஒரு நாளைக்கு நன்றி அப்படிங்கிற வேர்ட் சொன்னீங்கன்னா, அந்த வேர்டு வந்து பிரபஞ்ச ஆற்றல் மூலியமா திருப்பி 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 வேற யாராவது மூலியமா உங்களுக்கு நன்றி நிறைய வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸுங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணி அவங்க நன்றி சொல்ல வேண்டிய நிலைமை வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் எதுக்குனாலும் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் நீங்க என்ன இந்த உலகத்துல ஒரு 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 சின்ன ஹெல்ப் பண்ணா கூட அது பல மடங்கு நம்ம கிட்ட திரும்பி வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஆற்றல். இத வந்து இந்த சூட்சுமத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல என்னைக்குமே வெற்றிதான். இந்த மாதிரி எப்பயுமே நம்ம பாசிட்டிவா இருப்போம், குட் வைப்ஸை பரப்புவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.